ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். விமர்சனங்களும் விமர்சிப்பவர்களும் இல்லாத இடமே இல்லை. குறைகளும் தவறுகளும் இல்லாதவர்கள் இங்க யாருமே இல்லை. உங்களை பத்தி உள்ள ஒரு சின்ன குறைகள், சின்ன தவறுகளை கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை ரொம்ப பெருசாக்கி அது எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படுத்தி உங்களை பத்தி அவமானப்படுத்த நினைச்சாங்கன்னா இறைவன் அவங்களுடைய மற்றொரு குறைகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தி அவங்களை அவமானப்பட செய்யலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அதாவது அவங்க நம்மளை பத்தி தப்பா ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, இல்ல இவங்க நம்மளை பத்தி ஏதாவது தப்பா விமர்சனம் பண்ணியிருப்பாங்களா, வேற யாராவது நம்மளை பத்தி தவற யார்ட்டையாவது சொல்லியிருப்பாங்களா, இப்படிலாம் நினைச்சு நீங்க பதட்டப்படாதீங்க. யாரை பத்தியும் யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அப்படி உங்களை பத்தி தவறான விமர்சனம் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை பத்தி நீங்க கேரே பண்ணாதீங்க. உங்களுடைய லைஃப் உடைய டிராவலை கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. டிராவல் கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக டிராபிக் ஜாம் வரதான் செய்யும். டிராபிக் ஜாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துல போய் நிக்காதீங்க. யாரை பத்தியும் யார்ட்டையுமே அவங்களை பத்தி தெரியாம தவறான விமர்சனங்கள் பண்ணாதீங்க. அவங்களை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல நான் நல்ல விஷயங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி நேரத்துல நீங்க அமைதியா இருங்க. அது ரொம்ப ரொம்ப பெட்டர் உங்களுக்கு. இல்ல நான் அமைதியா இருக்க மாட்டேன், அவங்களை பத்தி நான் தவறான விமர்சனங்கள் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தவறான விமர்சனங்கள் நீங்க மத்தவங்களை பத்தி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய கேடுல போய் தான் முடியும். உங்களை பத்தி துருவி துருவி ஆராய்ச்சி பண்ணி, அதாவது நீங்க செய்யாத செஞ்சேன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்க சொல்லாத சொன்னேன்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது உங்களை பத்தி தவறான அவதூறுலாம் பரப்பிருப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அதெல்லாம் நினைச்சு நீங்க வேதனைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி நேரத்துல அமைதியா இருங்க, கோபப்படாதீங்க, நன்மை தீமையை யோசிங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு குறைகள் இருந்தா அதை திருத்த பாருங்க. நீங்க அதாவது திறமையை வளர்த்துக்கிடுங்க. அது உங்களை பத்தி உங்களுக்கும் உங்களை படைச்ச இறைவனுக்கும் தெரியும். ஏன்னா 1000 பேர் சேர்ந்து உங்களை இழிவாக்கணும்னு நினைச்சாலும் உங்களை படைத்த இறைவன் உங்களை கண்ணியப்படுத்த நினைச்சா உங்களுடைய அந்தஸ்து எப்போதும் உயர்ந்த நிலையில் தான் இருக்கும். நீங்க எங்கேயுமே டாப்ல தான் இருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.